நீங்க யார்கிட்ட வேணா கேளுங்க, உங்க வாழ்க்கை எப்படிங்கய்யா, உங்க கடந்த காலமான 35-40 வயசு எப்படி வாழ்ந்தீங்க, யார்கிட்ட வேணா கேளுங்க. யாரா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, இல்ல சாமி, நாம் பட்ட கஷ்டம் உலகத்துல யாரும் படக்கூடாது சாமி, என்ன மாதிரி துக்கம் என் எதிரி கூட வரக்கூடாது சாமி, என்ன மாதிரி துக்கம் வேற யாருக்கு வந்திருந்தாலும் அவங்க தூக்கு மாட்டி செத்து போயிருப்பாங்க சாமி. நம்ம எல்லாருமே நம்முடைய வரலாறு, வாழ்க்கை வரலாறு இப்படித்தான் ஆரம்பிக்கிறோங்கய்யா. நம்ம வாழ்க்கை வரலாறுக்கு நாம எல்லாருமே இந்த அறிமுக உரை தான் கொடுக்கிறோம். ஆனா உண்மையா திரும்பி பாருங்க, சிறியதாகவோ பெரியதாகவோ நூற்றுக்கணக்கான நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நடந்ததால தான் மீண்டும் மீண்டும் உடைந்து விழுந்தாலும் எழுந்து நின்றிருக்கின்றோம். நான் 11 முறை கீழே விழுந்திருக்கேன் சாமி அப்படின்னு நீங்க சொல்றீங்கனால என்ன அர்த்தங்கய்யா, 12 தடவை எந்திரிச்சு நின்று இருக்கீங்க. ஆனா நம்ம வாழ்க்கை என்னன்னா, நாம துக்கங்களையே கோர்த்து 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 பார்க்கின்ற மன அமைப்பை உடையவர்கள் என்பதனால் நம்ம பயோகிராஃபியே பார்த்தீங்கன்னா கருப்பு பெயிண்டாலேயே பெயிண்ட் பண்ணி வைக்கிறோம். அதே மாதிரி தான் உங்கள் அடுத்த வாரம் துக்கமாக இருக்க போகுதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அடுத்த ஒரு வாரத்தில் என்ன நிகழ்வுகள் நடந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. துக்கம் நடக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நடந்த உடனே பாத்தியா நான் சொன்ன பாரு, நான் சொன்னேன் பாரு, நான் சொன்னதை கேட்காம நீ ஏதோ அந்த பெங்களூர் சாமியார் சொன்னாருன்னு சொல்லி வாழ்க்கையே ஆனந்தம் வாழ்க்கையே ஆனந்தம்னு சொல்லிட்டு இருந்தியா. அவருக்கு வேணா ஆனந்தமா இருக்கலாம், நமக்கு இல்லப்பா. என்ன பண்ணுவோம், நம்ம மனசு அப்படித்தான் ஆர்கியூ பண்ணும், அப்படித்தான் ஆர்கியூமெண்ட்டை கொடுக்கும். அவருக்கு என்ன, தங்க சிம்மாசனத்தில் உட்காந்து வர்ற பக்தர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு வேணா ஆனந்தமா இருக்கலாம், நமக்கு எப்படி ஆனந்தம். மனசு அப்படித்தான் சொல்லும். ஐயா நல்லா தெரிஞ்சுங்க, வாழ்க்கை ஆனந்தம்னு நான் உள்ளுக்குள்ள கண்டுபிடிச்சப்பறம் தான் தங்க சிம்மாசனம் நோக்கி வந்தது. இதுல உட்கார்ந்தப்புறம் வாழ்க்கை ஆனந்தம் நான் கண்டுபிடிக்கல. பீடத்துக்கு நான் ஞானியாகவில்லை, ஞானி ஆனதனால் பீடம் வந்தது. ஏற்கனவே ஏதோ ஒரு பாரம்பரியமான பல மடங்கள் பீடங்கள் இருக்கு, அதில் இருக்கிற ஒரு குரு அந்த பீடத்தை பார்த்துக்க ஒரு ஆள் வேணுமேன்றதுக்காக 2 பேரை எடுத்து ட்ரெயின் பண்ணி அதில் ஒருத்தர் எடுத்து பீடத்தில் உட்கார வச்சார்னா பீடத்துக்கு சன்னியாசியானவர்கள், அது வேற. ஆனால் இங்கே என்ன சுற்றி அது நடக்கலை. நான் அடைந்த ஞானத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டதனால் இந்த பீடம் உருவானது.